வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நபரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம். பேரவையில் காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியநாதன் கோரிக்கை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசிய தமிழக அமைச்சருக்கு கண்டனம். உருவப்படத்தை தீயிட்டு எரித்ததால் பரபரப்பு. விரிவான செய்திகள். மழை வெள்ளத்தில் அடித்து சென்ற வாலிபருக்கு 10 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என சட்டசபையில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் கோரிக்கை வைத்துள்ளார். சட்டமன்ற கூட்டத்தொடரில் பூஜ்ய நேரத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் 9ஆம் தேதி இரவு பெய்த கனமழையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதியை சேர்ந்த டைல்ஸ் வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளி ஐயப்பன் என்பவர் வாய்க்காலில் அடித்துச் செல்லப்பட்டார். புதுச்சேரி அரசிடம் இதுபோன்ற ஒரு அசம்பாவிதம் நடக்கின்ற போது போர்க்கால அடிப்படையில் அவர்களை மீட்க எந்த ஒரு கருவியும் இல்லை. தீயணைப்புத்துறை கம்பிகளை கொண்டு தேடினாலும் நீண்ட நேரமாகியும் கிடைக்கவில்லை. பொதுப்பணித்துறையினரும் சேர்ந்து தேடினர். ஆனால் உடல் நேற்று மாலைதான் கிடைத்தது. வயநாடு போன்ற சம்பவங்கள் நம் ஊரில் நடைபெறாது. இருந்தாலும் இது போன்ற புயல், சூறாவளி ஆகிய காரணங்களால் மக்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும் என்று கூறினால் அதற்கான கருவிகள் புதுச்சேரி அரசிடம் இல்லை. அதுபோல் பெரிய வாய்க்கால்களை 6 மாதத்திற்கு ஒருமுறை தூர்வார வேண்டும். கடந்த 2 நாட்களாக தேடிய பிறகு மாயமான ஐயப்பனுடைய உடல் பிணமாக கிடைத்தது. கூலி தொழிலாளியான ஐயப்பனுக்கு 2 மகள்கள். அவரை நம்பித்தான் அந்த குடும்பம் இருந்தது. தற்போது அவர்களுடைய குடும்பத்தின் நிலை கேள்விக்குறியாக உள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி கருணை உள்ளத்தோடு அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்குமாறு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் சிலம்பம் விளையாட்டு வீரர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக பேசியதற்கு சிலம்பம் மற்றும் அடிமுறை சங்கத்தின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் இருசக்கர வாகனங்கள் பெருகி வருவதால் போக்குவரத்து விதிமுறைகளை யாரும் கடைபிடிப்பதில்லை. ஹெல்மெட் இல்லாமல் வாகனங்கள் ஓட்டுவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உடல் உறுப்புகள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது. மேலும் விபத்து நேரங்களில் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் பொருட்டும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மற்றும் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முகாம் அரியங்குப்பம் 4 முனை சந்திப்பில் உள்ள சிக்னலில் நடைபெற்றது. இதில் போக்குவரத்து காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில், தெற்கு போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன் முன்னிலையில் ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் லட்சுமிபதி, நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சாலையில் ஹெல்மெட் அணிந்து சென்ற வாகன ஓட்டிகளுக்கு இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் எவர் சில்வர் பாத்திரங்கள் பரிசாக வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டது. இதில் தெற்கு பகுதி போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் கணேசன் மற்றும் உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள், பெண் காவலர்கள் கலந்து கொண்டு சாலையில் வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிந்து வரும் நபர்களை இனிவரும் காலங்களில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு தங்களின் உயிர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உங்களுக்காக உங்களுடைய குடும்பம் காத்துக் கொண்டிருக்கும் என்பதையும் எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியை சேர்ந்த நிர்வாகிகள், புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை காவலர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை நடத்தி ஹெல்மெட் அணிந்து கொண்டு இருசக்கர வாகனங்கள் ஓட்ட வேண்டும் என்பதனை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினர். வண்டி Ma.
500 தரேன். அப்படி சைடில் எஸ்பி சார் நில்லுங்க தம்பி. பிளேட் காமிங்க சார். வாங்கி அமெரிக்கா தலைமையிடமாக கொண்ட பியரி பவுச்சர் அகாடமி புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் மகாத்மா காந்தி அரசு பல் மருத்துவக் கல்லூரிக்கு அகில இந்திய அளவில் சிறந்த பல் மருத்துவக் கல்லூரிக்கான விருது அளித்திருப்பதை வாழ்த்தும் விதமாக புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் கல்லூரியின் டீன் கென்னடி பாபு நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி பெறும் உயர்ந்த நோக்கத்தோடு புதுச்சேரி மற்றும் புதுச்சேரியையொட்டியுள்ள தமிழகம் மற்றும் பிற மாநிலத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள் பல் மற்றும் தாடை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு இலவசமாக தீர்வு காணும் நோக்கத்தோடு கடந்த 1990ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரி துவங்கப்பட்டது. இக்கல்லூரி 2024ஆம் ஆண்டிற்கான அமெரிக்க நாட்டை தலைமையாக கொண்ட பியரி பவுச்சர் அகாடமி மூலமாக அகில இந்திய அளவில் மிகச்சிறந்த பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கான விருது பெற தேர்வாகியுள்ள செய்தி புதுச்சேரி மக்களுக்கு பெருமை சேர்க்கும் ஒன்றாகும். இந்த விருது வருகிற ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி லக்னோ பகுதியில் தர இருப்பதாக செய்தி அறிந்து மகிழ்ச்சி அடைந்தோம். கடந்த 2020ஆம் ஆண்டு கல்லூரியின் டீனாக பொறுப்பேற்ற கென்னடி பாபுவின் தலைமையில் இக்கல்லூரி தொடர்ந்து தனது சீரிய பணிகளை முறையாக செய்து இன்று உலக அரங்கில் ஒரு மிக பெரும் அங்கீகாரத்தை பெற்றிருப்பது ஒட்டுமொத்த புதுச்சேரி மக்களுக்கும் பெருமை சேர்க்கும் ஒன்றாக அமைந்துள்ளது. இதனை பாராட்டும் விதமாக புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன் மற்றும் நிர்வாகிகள் மனோஜ், கௌதம் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளோடு மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரி டீன் கென்னடி பாபுவை நேரில் சந்தித்து ஆக்கப்பூர்வமான ஒட்டுமொத்த கல்லூரி நிர்வாகிகள், சிறப்பாக செயல்படும் பேராசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரின் செயல்களையும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளியுடன் இணைந்து லின்கோர் உலக சாதனை நிறுவனம் மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தியது. ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளியுடன் இணைந்து லின்கன் உலக சாதனை நிறுவனம் மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தியது. மாணவர்களின் அறிவுத்திறனை வலியுறுத்தும் வகையில் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் மாணவர்கள் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் கனசதுர வடிவ ரூபிக் கியூபை செய்து கொண்டே 50க்கும் மேற்பட்ட மனக்கணக்குகளை அபாக்கஸ் முறையில் செய்து அசத்தினர். இந்த நிகழ்வில் 4ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள 100க்கும் மேற்பட்ட பன்முக திறமை கொண்ட மாணவர்கள் பங்கேற்று ரூபிக் கியூப் மற்றும் அபாக்கஸ் செய்தனர். மேலும் ரூபிக் கியூபை பயன்படுத்தி அறிவிப்பு பலகையில் வரிசைப்படுத்தி ட்ரெயின் த பிரைன் என்ற வாசகத்தை விவரிக்கும் வகையில் கனசதுர 200 இன்ச் என்ற விளக்கப்படத்தை செய்து அசத்தினர். இந்த நிகழ்வின் மூலம் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் மாணவர்கள் லின்கன் உலக சாதனை பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் ஜே அரவிந்தன் மாணவர்களை ஊக்குவித்து மேலும் இதுபோன்ற பல்வேறு சாதனைகளை புரிய வேண்டும் என்று வாழ்த்தினார். இதில் லின்கன் உலக சாதனை குழுமத்தின் நிறுவன தலைவர் ஜோசப் இளந்தென்றல், லின்கன் வேர்ல்ட் ரெக்கார்ட் மூத்த அதிகாரி விக்னேஷ் ஆகிய மூவரும் மாணவர்களின் அசாதாரண துணிவை கண்டு பாராட்டி பங்கேற்ற மாணவர்களுக்கு லின்கன் உலக சாதனை சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். மேலும் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளிக்கு லின்கன் உலக சாதனை நிறுவன தலைவர் நினைவு பரிசினை பள்ளியின் நிர்வாக இயக்குனர் அரவிந்தனிடம் வழங்கி சிறப்பித்தனர்.
இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளியின் நிர்வாக முதல்வர் ஷாலினிக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆச்சாரியா பள்ளியின் ஆசிரியை நித்யா செந்தில்குமார் மற்றும் கணித பாட ஆசிரியர்களும் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். Ready to set a new record by solving Rubik Cube and Abacus sums simultaneously. Let's meet a multifaceted mathletes and parallel processing prodigies are gracing the event to make you stunned. Take 5, add 3, add 1, less 9. Krish, grade 7. Sailesh, grade 7. Lohit, grade 7. Sanjay Verma, grade 7. Nanatrudin Kadaradani Nadrutum Nadrutum Di Kananadilla Nanatrudin Kadaradani Nadrutum Nadrutum Di Kananadilla Nanatrudin Kadaradani Nadrutum Nadrutum Di Kananadilla Nadrutum Di Kananadilla. வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட ஐயப்பன் குடும்பத்தினரை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நேரடியாக சென்று ஆறுதல் கூறினார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சுமார் 2 மணி நேரம் பெய்த கனமழையில் 15 சென்டிமீட்டர் அளவில் மழை பதிவானது. இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதியில் ஐயப்பன் என்கிற தொழிலாளி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கடந்த 2 தினங்களாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் அதிகாரிகள் ஒன்று சேர்ந்து நகரின் முக்கிய இடங்களில் பிரேதத்தை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் ஆட்டுப்பட்டி அருகே உடல் கரை ஒதுங்கியது. இதனையடுத்து உயிரிழந்த ஐயப்பன் குடும்பத்தினர் மற்றும் அப்பகுதி மக்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் சந்தித்து இனிமேல் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க மாவட்ட ஆட்சியருடனும் மற்றும் துறை அதிகாரிகளுடனும் கலந்தாலோசனை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். போய் அதுக்கப்புறம் அங்கே அது இல்லாமல் போட்டு ஆழமாக தோண்டி நிறையிறாங்க. தேவையே இல்லை. அதாவது மேலோட தான் பார்க்கணும். முன்னாள் அமைச்சர் ஏழுமலை நினைவு தினத்தையொட்டி தூய இருதய ஆண்டவர் ஆலய வாயில் முன்பு காங்கிரஸ் கட்சி சார்பாக நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் ஏழுமலை கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இதனையடுத்து ஆண்டுதோறும் அவரது நினைவு தினம் காங்கிரஸ் கட்சி சார்பாக அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் நினைவஞ்சலி விழா கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் அமைச்சர் ஏழுமலையின் குடும்பத்தினர் செய்திருந்தனர். ஏன்னா
கொஞ்சம் போய் நவுத்துனுங்களா கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுங்க ஃபோட்டோ இருக்கா ஃப்ரீயா நவுத்து அவருக்கு அதனால வந்து நின்று தான் அவருக்கு போய் வாங்க நீ வாங்க நின்று வாங்கி கொடு எனக்கு வேணாம் ரோட்ல போனா சாவு கருமை நல்லா எடுப்பேன் வந்து அவ்வளோதான் கிளம்பிட்டாரு. பெருமா நிலச்சரிவு பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளா வயநாடு மக்களுக்கு ஏஐடியூசி தொழிற்சங்கம் சார்பில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் புதுச்சேரியிலிருந்து லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு பெரும் வெள்ளத்தால் 300க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து ஆயிரக்கணக்கான மக்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த மக்களுக்கு உதவிடும் வகையில் ஏஐடியூசி மாநில குழு சார்பில் புதுச்சேரி பெரிய மார்க்கெட், சண்டே மார்க்கெட், சாலையோர கடைகளிலும் நிதி மற்றும் பொருட்கள் கடந்த 1 வார காலமாக வசூலிக்கப்பட்டது. இதன்படி அரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து, பூண்டு, சமையல் எண்ணெய், சர்க்கரை, சோப்பு, பிரஷ், பல்பொடி, ரவை, கோதுமை மற்றும் மளிகை பொருட்கள், துணி வகைகள் என 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை லாரி மூலம் புதுச்சேரியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் ஆகியோர் நிவாரணப் பொருட்களுடன் புறப்பட்ட லாரியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏஐடியூசி தொழிற்சங்க நிர்வாகிகள், கம்யூனிஸ்ட் கட்சியினர் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஏஐடியூசி சார்பில் 8 லட்சம் ரூபாய் நிவாரணப் பொருட்களுடன் 1 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையாகவும் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றி அவதூறாக பேசிய தமிழக அமைச்சர் தாமோ அன்பரசனை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவதூறாக விமர்சித்ததற்காக தமிழக அமைச்சர் தாமோ அன்பரசனை கண்டித்து புதுச்சேரி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அமைச்சர் அன்பரசன் புகைப்படங்களை கையில் ஏந்தி அவர்கள் கோஷமிட்டனர். தொடர்ந்து அவரது உருவப்படத்திற்கு அவமரியாதை செய்து கிழித்தெறிந்து தீ வைத்து எரித்தனர். இதனால் ஆர்ப்பாட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போக்குவரத்து பாதிக்கப்பட காவல்துறையினர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க போராட்டத்தை கைவிட்டு அதிமுகவினர் கலைந்து சென்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், இறந்த தலைவர்களை விமர்சித்து பேசுவது என்பது அநாகரீகம். இதற்கு பொறுப்பேற்று அமைச்சர் அன்பரசனை தமிழக முதலமைச்சர் அமைச்சரவையிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும், இல்லையென்றால் மக்களிடம் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். தைரியம் இருந்தால் திமுக நேரடியாக நடிகர் விஜயை விமர்சிக்க வேண்டுமென கூறிய அன்பழகன், நடிகர்களை விமர்சிக்கும் திமுக பாராளுமன்ற தேர்தலில் நடிகர் கமலஹாசனை வைத்து எதற்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டீர்கள் என கேள்வி எழுப்பினார். இருந்து இந்த பிரச்சனைக்கு ஸ்டாலினுக்கு சம்பந்தம் இல்லை என்றால் இந்த அமைச்சர்களில் இருந்து அந்த அன்பரசு என்பவரை உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் நீக்கம் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் டிஜிட்டல் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த அனைத்து பிராண்ட் மொபைல், லேப்டாப் மற்றும் ஆக்சசரிஸ் மிக குறைந்த விலையில். வாங்கும் லேப்டாப் மொபைல்களுடன் லேப்டாப் பேக், ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்போன்ஸ் போன்ற பொருட்கள் முற்றிலும் இலவசம். மொபைல் மற்றும் லேப்டாப்புகளுக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் வைப்பதற்கு ஹவுஸ் கீப்பிங், வாட்ச்மேன் போன்ற காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அவுட்சோர்சிங் மூலம் நிரப்பப்படும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை பெற்று புதிய கோணத்தில் புதுச்சேரி வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பாமக மகளிரணி மாநில செயலாளர் ராஜேஸ்வரி மனு ஒன்றை அளித்தார். அதில் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட தண்டனை சிறைவாசிகள் இருந்து வருகின்றனர். ஆயுள் தண்டனை சிறைவாசியான ஒருவர் அவசர பரோல் விடுப்பில் சென்று தலைமறைவாகிவிட்டார். அவரை காவல்துறையினர் திறன்பட செயல்பட்டு கைது செய்து அவருக்கு உடந்தையாக இருந்த மற்றவர்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைத்தனர். யாரோ ஒரு ரவுடி பரோலில் சென்று ஓடியதற்காக சிறையில் உள்ள ஒட்டுமொத்த தண்டனை சிறைவாசிகளையும் தண்டிக்கும் வகையில் அவர்களுக்கு உண்டான அவசர கால பரோல் விடுப்பை இதை காரணம் காட்டி சிறைத்துறை அனுமதி மறுத்து வருகிறது. தண்டனை சிறைவாசிகளுக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திலிருந்து பரோல் ரிப்போர்ட் நல்லபடியாக வந்தாலும் அதற்கு ஏதாவது காரணம் கூறி அவர்கள் குடும்பத்தாரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் மட்டுமே பரோலில் அனுப்புவேன், இல்லை என்றால் இறப்பு மற்றும் திருமணத்திற்கு மட்டுமே பரோலில் அனுப்புவேன் என்று கூறி மறுத்து வருகின்றனர். எனவே அவர்களுக்கு உரிய நேரத்தில் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் புதிய டிஜிபியாக டெல்லியில் பணியாற்றி வந்த ஷாலினி கிங் பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுச்சேரியின் டிஜிபியாக இருந்த ஸ்ரீனிவாஸ் கடந்த மாதம் 31ஆம் தேதி ஓய்வு பெற்றதை தொடர்ந்து டெல்லியில் பணியாற்றி வந்த IPS அதிகாரி ஷாலினி சிங் புதுச்சேரிக்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் புதுச்சேரி வந்த அவருக்கு காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியாக பொறுப்பேற்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் புதுச்சேரி மாநில டிஜிபியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை உயரதிகாரிகள், ஆய்வாளர்கள், காவலர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். पुलिस का कमांडेंट आपका रीजन के लिए साम्राज्य ராமேஸ்வரம் முதல் சென்னை மெரினா வரை 604 கிலோமீட்டர் தொடர் பயணத்தை மேற்கொள்ளும் 15 மாற்றுத்திறனாளிகளுக்கு புதுச்சேரி கடற்கரையில் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளி குழந்தைகளாலும் சாதிக்க முடியும் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் வேவ் ரைடர்ஸ் விளையாட்டுக் குழு ராமேஸ்வரம் முதல் சென்னை மெரினா வரை 604 கிலோமீட்டர் தொடர் நீச்சல் பயணத்தை நடத்துகிறது. ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு 604 கிலோமீட்டர் கடல் வழியாக 15 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கடலில் நீச்சல் பயணம் செல்கின்றனர். ராமேஸ்வரத்தில் கடந்த 5ஆம் தேதி கடற்பயணத்தை தொடங்கிய இவர்கள் நாளொன்றுக்கு 50 கிலோமீட்டர் வரை என 12 மணி நேரம் பயணிக்கின்றனர். இவர்கள் தொண்டி, காட்டுமாவடி, வேளாங்கண்ணி, தரங்கம்பாடி, பழையாறு, பரங்கிப்பேட்டை, புதுச்சேரி, மரக்காணம், மகாபலிபுரம், ஈச்சம்பாக்கம் வழியாக 10 நாள் முடிவில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி
சென்னை மெரினா கடற்கரை கண்ணகி சிலை பகுதியில் தங்கள் சாதனையை நிறைவு செய்ய உள்ளனர். இந்த சாகச பயணத்தில் பங்கேற்ற மாணவர்களை புதுச்சேரி கடற்கரை சாலையில் வரவேற்றனர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் தேசிய மீனவர் பேரவை சார்பில் வரவேற்று அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இன்று அதிகாலை புதுச்சேரியிலிருந்து அவர்கள் சாகச பயணத்தை தொடர்ந்தனர். வரும் 15ஆம் தேதி சென்னை சென்று தங்களது சாகச பயணத்தை நிறைவு செய்கின்றனர். புதுச்சேரி தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் போதைப்பொருள் மற்றும் அவசர உதவி எண் பற்றிய விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய மாணவர் படை சார்பில் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவர்கள் பலர் பயிற்சி பெற்று வருகின்றனர். இதில் தேசிய மாணவர் படை கப்பற்படை பிரிவு கமாண்டர் லோகேஷ் முன்னிலையில் புதுச்சேரி காவல் கட்டுப்பாட்டு அறை அதிகாரி உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜி ராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு புதுச்சேரி காவல்துறையின் அவசர உதவி எண் 112 பற்றியும் போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு மற்றும் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்தும் விளக்கி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய மாணவர் படை அதிகாரிகள் புனிதா, ஸ்ரீனு ராவ் மற்றும் சைபர் ஹேக் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் உமனேஸ்வரன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விளக்க உரை ஆற்றினர். அதனால் மறைச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போல்லாம் வந்து என்னன்னாக்கா ஸ்டாம்ப் சைஸில் வந்து இதெல்லாம் விற்கிறாங்க. இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் ஸ்டாம்ப் சைஸில். அதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்கா ஆன்ஸ் எல்லாம் வந்து என்னன்னாக்கா இதெல்லாம் கிடையாது, போதைப் பொருள் கிடையாது. அதெல்லாம் நார்கோட்டிக்கில் வர்றது சாதாரண இதுதான். அது இரு தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஐயப்பன் என்ற வாலிபரின் உடல் மீட்பு. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சுமார் 2 மணி நேரம் பெய்த கனமழையில் 15 சென்டிமீட்டர் அளவில் மழை பதிவானது. இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதியில் ஐயப்பன் என்கிற தொழிலாளி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கடந்த 2 தினங்களாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் அதிகாரிகள் ஒன்று சேர்ந்து நகரின் முக்கிய இடங்களில் பிரேதத்தை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் ஆட்டுப்பட்டி அருகே உடல் கரை ஒதுங்கியது. இதனையடுத்து உயிரிழந்த ஐயப்பன் குடும்பத்தினர் மற்றும் அப்பகுதி மக்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் சந்தித்து இனிமேல் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க மாவட்ட ஆட்சியருடனும் மற்றும் துறை அதிகாரிகளுடனும் கலந்தாலோசனை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். ரூட்ல வர பைக்லாம் கொஞ்சம் எடுங்களா, ஆம்புலன்ஸ் உள்ள வரதுக்கு. संजय संजय அவட்ட போலீஸ் கிட்ட மட்டும் மாஸ்க் வாங்க, மாஸ்க் வாங்கடா. அவட்ட வாங்க, ஓவர் அடிச்சிரும் போறதுக்கு. ஒரு துணி இந்த ஒரு முட்டை போயிடுமா, பிள்ளை வராங்க போமா. அம்மா குழந்தை கூப்பிட்டு வராங்க.
அஜிச்சா புதுச்சேரியில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து வாகன ஓட்டிகளுக்கு பரிசாக எவர் சில்வர் பாத்திரம் மற்றும் துண்டு பிரசுரங்கள் வழங்கி போக்குவரத்து காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் ஒன்றியம் காரப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் தமிழக வெற்றிக் கழக புதுப்பாளையம் ஒன்றிய தலைவர் ஆனந்த் தலைமை தாங்கினார். புதுப்பாளையம் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ராமநாதன் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் புதுப்பாளையம் ஒன்றிய நிர்வாகிகளும் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் பெண்களும் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். இந்த முகாமில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இரத்தம் குறைவாக உள்ளதால் பொதுமக்களிடம் இரத்தம் தானம் செய்வதற்கு உள்ளவர்களை கேட்டு அறிந்தார். அப்போது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தாமாக இளைஞர்கள் முன்வந்து இரத்த தானம் செய்தனர். இதன் மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இரத்த தானம் புதுப்பாளையம் ஒன்றிய தலைவர் ஆனந்த் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மைக்கேல், கார்த்தி, தேவசெல்வம், ரஞ்சித், விஜி, மணிமாறன், நந்தினி, விக்னேஷ் உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும் இளைஞர்களும் பெண்களும் மருத்துவ குழுவினரும் பலர் கலந்து கொண்டனர். புதுப்பாளையம் அருகே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஸ்ரீ சாரதா ஆசிரமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் முளைப்பாரி திருவிழா நடைபெற்று வருவது வழக்கம். இந்த ஆண்டு மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் முளைப்பாரி திருவிழா நடைபெற்றது. இதில் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பாண்டூர், அரளி, செம்மணங்கூர், மாம்பக்கம், நைனாங்குப்பம் உட்பட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த பெண்கள் விரதம் இருந்து எடுத்து வந்த முளைப்பாரியை மழை மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ சாரதா தேவி முன்பு வைத்து வழிபட்டனர். அப்போது ஏராளமான பெண்கள் அங்கு கும்மி அடித்தும் அம்மன் பாடலுக்கு நடனமாடினர். பின்னர் ஆயிரக்கணக்கான பெண்கள் மழை வேண்டியும் விவசாய செழிக்கவும் பொங்கல் வைத்து வழிபட்டு அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கினர். பின்னர் முளைப்பாரியை பெண்கள் எடுத்து சென்று அந்தந்த கிராமத்தில் உள்ள ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் கரைத்து விவசாயம் செழிக்க வேண்டும் என வேண்டி வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். வரும், நீரிழிவு நோய் வரும், புற்றுநோய் வரும், தைராய்டு வரும். அது மட்டுமல்ல, மண்ணின் தரம் கெடும், மழை தண்ணி மண்ணுக்குள்ள போகாது. கடைசியில சேலத்திலிருந்து வயநாட்டுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. வயநாடு பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் அறிவா சங்கம் சார்பில் நிவாரண உதவிகள் அனுப்பப்பட்டன.
வயநாடு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் பற்றாக்குறை பொருட்களான காலணி, குடம் உள்ளிட்ட நெகிழி பொருட்கள், சேலை, குழந்தைகளுக்கான ஆடைகள், துண்டு, போர்வை மற்றும் பெண்களுக்கு அவசர தேவைக்கு உதவும் பொருட்கள் உள்ளிட்ட சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டது. பாமக வடக்கு மாவட்ட செயலாளர் நாராயணன், ராமர் சிட்டி அரிமா சங்க தலைவர் தினேஷ்குமார், செயலாளர்கள் அருண்குமார், கிருஷ்ணராஜ் மற்றும் பலர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் கட்டப்படும் வீடுகள் முழுவதும் தமிழக அரசின் நிதியில் கட்டப்பட்டு வருவதாகவும் ஒன்றிய அரசின் நிதி 1 ரூபாய் கூட இதில் இல்லை என அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேச்சு. விழுப்புரம் மாவட்டம் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஒலக்கூர் ஒன்றியத்தில் உள்ள கிராமங்களில் வீடு கட்டுவதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி ஒலக்கூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் ஸ்ருதன் ஜெய் நாராயணன் தலைமை தாங்கினார். ஒலக்கூர் ஒன்றிய பெருந்தலைவர் சொக்கலிங்கம், துணை சேர்மன் ராஜாராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வட்டார வளர்ச்சி அலுவலர் சிலம்பு செல்வன் அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே மஸ்தான் கலந்து கொண்டு 6,93,64,400 ரூபாய் மதிப்பீட்டில் 196 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான உத்தரவு ஆணைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆட்சியில் தீப்பிடிக்காத கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கும் திட்டத்தினை இந்தியாவிலேயே முதலில் அறிமுகப்படுத்தியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். ஒன்றிய அரசின் நிதி உதவி இல்லாமல் முதலில் கலைஞர் தீப்பிடிக்காத கான்கிரீட் வீடுகளை கட்டி கொடுத்த பெருமை கலைஞருக்கு அன்றும் இன்றும் இருக்கிறது. அவர் வழியில் இன்று திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு கலைஞர் கனவு இல்லம் வீடு கட்டும் திட்டத்தில் தமிழகம் முழுவதும் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு, விழுப்புரம் மாவட்டத்தில் 4700 வீடுகள் கட்டுவதற்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் ஒரு வீட்டிற்கு 3,50,000 ரூபாய் முழுவதும் தமிழக அரசின் நிதியில் கட்டுவதற்கு நிதியை ஒதுக்கீடு செய்வது உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான், ஒன்றிய அரசு தொகுப்பு வீடுகள் கட்டுவதற்கு கொடுக்கும் நிதியை காட்டிலும் 2 மடங்கு கூடுதலாக தொகை கொடுத்து கிராமத்தில் தொகுப்பு வீடுகளை கட்டுவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூறினார். இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர், திண்டிவனம் நகர செயலாளர் கண்ணன், உதவி செயற்பொறியாளர் பாஸ்கர், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஏகாம்பரம், மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் செந்தில்குமார், கவுன்சிலர்கள் அண்ணாதுரை, அன்பரசி, ஜெயபிரகாஷ், விஜய் பாஸ்கர் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன்குமார் நன்றி கூறினார். தமிழரசி முனுசாமி ஆட்சி மாற்றம் வந்து வேதபள்ளி காளி இடம் நம்முடைய விழுப்புரம் மாவட்டம். அது முழுமையாக மக்கள் பலனடைகிறார்கள். அது மட்டுமல்ல, நான் என்னுடைய வேண்டுகோளாக அன்றைக்கு துவக்கத்தில் சொன்னேன், ஒவ்வொரு தேவையும் பூர்த்தி செய்வதற்காக ஒரு குடும்பத்தில் 5க்கும் மேற்பட்ட மனுக்கள் தனித்தனியாக வழங்கப்படுகிறது. அதையெல்லாம் நிவர்த்தி செய்கிறோம். ஆனால் ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் அந்த கிராமத்திற்கு, ஊராட்சிக்கு என்ன தேவை என்பதை நீங்களும் அந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பதிவு செய்யுங்கள். அது உயர் அதிகாரி இடத்திலே அந்த மனுக்களை ஆய்வு செய்து பல்வேறு நிதியின் கீழ் அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்காக தனியாக ஒரு ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் என்ற முறையில் நடத்தும். விருத்தாச்சலத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி கடலூர் மைய மாவட்ட சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. எதிர்வரும் ஆகஸ்ட் 17 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் நிகழ்வு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி விழா அன்று கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் BR நீதிவள்ளல் தலைமையில் கடலூர் மைய மாவட்டம் சிறப்பு செயற்குழு கூட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவனின் 62வது பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குதல், ஏழைகளுக்கு உணவு, வேட்டி சேலை வழங்குதல், கட்சி கொடியேற்றம் நிகழ்ச்சி, அனைத்து முகாம்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றுவது, எழுச்சி தமிழர் பிறந்த நாளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு
தங்க மோதிரம் அரசு மருத்துவமனைகளில் அறிவிப்பது என தீர்மானிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாவட்ட செயலாளர் துரை மருதமுத்து, மண்டல துணை செயலாளர் 5000, மாநில துணை செயலாளர் குரு உள்ளிட்ட விருத்தாச்சலம் நகர செயலாளர் முருகன், ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி, தெற்கு ஒன்றிய பொருளாளர் சக்திவேல் தன்ராஜ், மாவட்ட அமைப்பாளர் விஜயகுமார், வழக்கறிஞர் தன்ராஜ், நகர பொருளாளர்கள் பூந்தோட்டம் தனசேகர், மேட்டுக்காலனி முருகன், ஒன்றிய துணை செயலாளர் தென்றல், ஊடக மைய மாநில துணை செயலாளர் ராகுல், ராஜ்குமார், குறிஞ்சிப்பாடி மைய ஒன்றிய பொறுப்பாளர் ஜானகிராமன், ஒன்றிய துணை செயலாளர் அருண் பிரசாத், வடலூர் பொறுப்பாளர்கள் மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜ்குமார், நகர பொறுப்பாளர் வரதராஜன், நெய்வேலி நகர பொறுப்பாளர்கள் பாபுஜி, தமிழரசன், கமாபுரம் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் இளைய பெருமாள், மணிகண்டன், புரட்சி பாலா, கமாபுரம் தெற்கு ஒன்றிய பொருளாளர் செல்வகுமார், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் விமல்ராஜ், கோடீஸ்வரம் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் விமல்ராஜ், கோடீஸ்வரம் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி முகாம் பொறுப்பாளர்கள், மகளிரணி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆகஸ்ட் 17 எங்களையெல்லாம் மனிதர்களாய் தலைமுறை வைத்த மகத்தான தலைவர் வாழும் அம்பேத்கர் தலைவர் எழுச்சி தமிழர் பிறந்த நாளை தமிழர் எழுச்சி நாளாக விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி வருகிறோம். அதன் அடிப்படையில் கடலூர் மைய மாவட்டத்தின் செயற்குழு கூட்டம் இன்றைக்கு விருத்தாசலத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தமிழர் எழுச்சி நாள் தலைவர் பிறந்த நாளை வெகு சிறப்பாக முகாம்தோறும் கொண்டாட வேண்டும், மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்க வேண்டும், ஆகஸ்ட் 17 மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிப்பது என்று இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் நடைபெற இருக்கின்ற அக்டோபர் 2 மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டில் லட்சக்கணக்கான பெண்களை பேருந்தில் வைத்து அழைத்துச் செல்வது என்று அதற்கான ஆயத்தமாக ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 30 வரை பிரச்சார பயணமாக ஒவ்வொரு முகாம்தோறும் சென்று மாநில வடக்கு செயலாளர் அண்ணன் சுப்புஜோதி, தெற்கொன்றிய பொருளாளர் அண்ணன் சக்திவேல், நகர பொருளாளர்கள் மாவட்ட மைய ஒன்றியம் அனைத்து பகுதிகளிலும் இன்றைக்கு பொறுப்பாளர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். நாம் ஒரு வாரத்திற்கு முன்பாகவே கூட்டத்திட்டமிட்டு வடலூரில் நடத்தலாம் என்று திட்டமிட்டிருந்தோம். அது காலதாமதம். நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்ற பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் அவர்களும் அவர்களுக்கு ஏற்ற ஒரு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். முன்னாள் தலைவர் அண்ணன் அவருக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி மாவட்ட செயலாளர் செப்டம்பர் 17 அக்டோபர் 2 என மாற்றப்பட்டதை ஒட்டி கூட்டினார் என்பது தெரியவில்லை. ஒட்டுமொத்த 6 மாவட்டங்களில் இந்த செயற்குழு சற்று மையமாக திண்டிவனம் வட்டம் முட்டியூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஓம் அம்மச்சார் அம்மன் மற்றும் ஸ்ரீ பால முனீஸ்வரனுக்கு 12ஆம் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் முட்டியூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஓம் அம்மச்சார் அம்மன் மற்றும் ஸ்ரீ பால முனீஸ்வரனுக்கு 12ஆம் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை, கரகம் வீதி உலா வருதல், அம்மனுக்கு சாகை வார்த்தல் மற்றும் ஊரணி பொங்கல் வைத்தல் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புஷ்பக விமானத்தில் அம்மனின் வீதி உலாவும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். தலைப்புச் செய்திகள்.
மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நபரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம். பேரவையில் காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியநாதன் கோரிக்கை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசிய தமிழக அமைச்சருக்கு கண்டனம். உருவப்படத்தை தீயிட்டு எரித்ததால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.